நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் தாங்க இருக்கோம். இங்கே இருக்கிற கேடிசி நகரில் புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் குறைவாக இருந்தாவே போதுங்க. மாடிப்படிக்கு கீழேயோ இல்லை கார்டன்லேயோ இல்லை உங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். கார் பார்க்கிங்கில் கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் கூட பார்க் பண்ணிக்கலாங்க. அதை விடவே எங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம சைட் இன்ஜினியர் உங்கள் இடத்துக்கே வந்து உங்களோட நீள அகலத்தை மெஷர் பண்ணிவிட்டு உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்கை செஞ்சு கொடுப்போங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் குழி எடுத்துங்க, உள்ள எம்சாண்டை கூட்டி அப்படியே டேங்கை இறக்கிட வேண்டியதாங்க. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் தனியாக பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்கை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாயிண்ட் இருக்காதுங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் இந்த டேங்கை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுப்போங்க. அதனால் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோங்க. இரும்பை விட ரொம்ப உறுதியான மெட்டீரியலுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போதே இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா தான் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்புங்க. அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்திலேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழேயோ இறக்கிக்கலாங்க. பூமி கீழே அந்த தண்ணி இறங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இறங்கும். ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை உறிஞ்சிக்குங்க. அப்புறம் எந்த ஒரு பயோ டேங்க்லையுமே இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடுறோம் இல்லைங்களா பாக்டீரியா, அந்த பாக்டீரியா இந்த டேங்குக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இனப்பெருக்கம் ஆயிக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நம்ம எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு மேலே நாம் இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கு ஒரு 4 நாள் கோட்டிங் கொடுப்போங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே எப்போதுமே ஒரு வெதுவெதுப்பு தன்மை இருக்கிறதுக்காக. இதுவே நீங்கள் மலை பிரதேசங்களில் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை ரொம்ப வெயிலாக இருக்கிற இடத்துல இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற அந்த வெதுவெதுப்பு தன்மை எப்போதும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இந்த வெதுவெதுப்பு தன்மை தான் பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நாம் டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துட்றோங்க, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.